3 இன்ட்டு 5 எவ்வளோ? 15. 5 இன்ட்டு 3 அதுவும் 15 தான். 24 20 காய்ச்சா 7 போல இது இல்லம்பியா நீ அப்போ ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏயும் ஈக்குவல். கரெக்டா? ஆனால் மேட்ரிக்ஸில் ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏயும் ஈக்குவல் கிடையாது. எப்படி 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 அதை ஏன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம புதுசாக வாங்கின கேமரா. புதுசுனா புதுசு இல்லை, செகண்ட் ஹேண்டில் வாங்கின ஒரு கேமரா. இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். மேட்ரிக்ஸில் பொதுவாக நம்ம ரொட்டேட்டிங் ஆங்கிள்ஸையும் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ நான் ஒரு 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த கேமரா. இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் இந்த ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு, பின்ற மேட்ரிக்ஸ் இந்த இசட் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஏன்றது ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் 90 டிகிரி ஆயிடுச்சா? இப்போ பியில் 90 டிகிரி ரொட்டேட். இப்போ லென்ஸு இந்த பக்கம் பார்த்துட்டு, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பி இன்டி. இப்போ பின்றது இந்த ஆக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு ரொட்டேட் 90 டிகிரி எப்படி பண்ண போகிறோம்? அடுத்து ஏன்றது இசட் ஆக்ஸ். ஃபஸ்ட் இதில் நமக்கு லென்ஸு இந்த பக்கம் வந்துச்சு. இப்போ லென்ஸ் எங்கே இருக்குது? கீழே பார்த்து. இதனால தான் ஏ இன்ட்டும் பி இன்டியும் மேட்ரிக்ஸில் சேம் கிடையாது. பொதுவாக மேட்ரிக்ஸ்ன்றதே வெறும் நியூமரேட்டிவ்ஸ் மட்டுமே கிடையாது. அதை தாண்டி அதில் நிறைய டிரான்சிஷன்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங்க்கு, ரொட்டேட்டிங்க்கு, ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது மேட்ரிக்ஸில் தான். அதனால தான் ஏ இன்ட்டு பியும் பி இன்டியும் மேட்ரிக்ஸில் என்றைக்குமே சேமாக வராது.